சிவகங்கை அருகே கண்மாயில் மூழ்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கேட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, பொதுமக்கள் உறவினர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள்? வணக்கம் அரணேஷ். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே ஆலிமதுரை கிராமத்தைச் சேர்ந்த குமார் சரண்யா தம்பதியினின் மகள் 8 வயது மகள் சோஃபியா அங்கு உள்ள அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அதே ஊரைச் சேர்ந்த கண்ணன் வேணி தம்பதியினர் 4 வயது குழந்தை கிஸ்மிதா இவர் அங்கு உள்ள அங்கன்வாடி மையத்தில் பயின்று வருகிறார். இவர்கள் இருவருமே நேற்று மதியம் அவர்கள் காலை கொண்டே அவர்கள் தாயார் விட்டுட்டு வந்திருக்காங்க. பின்னர் மதியம் அவர்கள் கூப்பிட போகும்போது அவர்கள் பள்ளியில் இல்லாத காரணத்தால் அங்கங்கும் தேடி பார்த்ததில் அம்மாயில் இறந்த நிலையில் 2 சடலங்களும் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்பட்டு உடலை கைப்பற்றி வச்சிருந்தாங்க. இந்நிலையில அஜாக்கிரதையாக செயல்பட்ட ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில அதனை ஏற்ற முதன்மை கல்வி அலுவலர் அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியரையும் அரசு ஆசிரியரையும் பணியிடை நீக்கம் செய்தனர் நேற்று. இது குறித்து நேற்று வெளியிட்டிருந்த நிலையில் இன்று உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் தலா ஒரு குழந்தைக்கு 25 லட்சம் அரசு வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலையும் கேட்டு தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு பார்த்தீங்கன்னாக்கா வட்டாட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள், கல்வி அதிகாரிகள் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அந்த பகுதியில் ஒரு சற்று பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு வருது வரணேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.